ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா நம்ம வெள்ளூரில் இருக்கிற தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இது எங்கள் ஊர் பக்கத்தில் தாங்க இருக்குது. இப்போ தான் போன வாரம் தான் ஜூன் 8 தான் இந்த கோவிலில் வந்து முருகருக்கு கும்பாபிஷேகம் பண்ணாங்க. ரொம்ப சிறப்பாக நடந்தது. நான் போன வாரம் செவ்வாய்க்கிழமையும் போயிருந்தேன். இந்த வாரம் செவ்வாய்க்கிழமையும் போயிட்டு முருகரை வந்து தரிசிக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் கூட்டம் வந்து எல்லாமே நிறைய பேர் வந்து பைக்கில் காரில் அந்த கூட்டம் தான் நிறைய இருந்தது. இந்த படிக்கட்டில் நடந்து போகிறவங்க கொஞ்சமாக தான் இருந்தாங்க. மேலே வந்து ரொம்ப கூட்டம் அதிகமாக தாங்க இருந்தது. ஆனால் சாமி ரொம்ப பார்க்க சூப்பராக இருந்தார். இந்த படிக்கட்டில் போகிற வழியில் ஒரு நாகர் சிலையும் இருந்தது. அப்படியே அந்த சாமியை நம்ம கும்பிட்டு அப்படியே நாங்கள் படிக்கட்டு வழியாக தாங்க சாமி பார்க்க மேலே ஏறினோம். நான் ஈவினிங் ஒரு 5 o'clock மேலே தான் போகணும். அப்படியே மேலே ஏறி மேலே பார்த்தா நம்ம பாருங்கள், ஹீரோ முருகர் நல்லா இப்போ தான் தெரிய ஆரம்பிக்கிறாரு. அவர் அப்படியே பார்த்துக்கிட்டே அப்படியே நாங்கள் மேலே ஏறிட்டோம். மேலே போய் மூலவரெல்லாம் போய் தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க இந்த முருகரை பார்க்க வந்தோம். அதுக்குள்ளே இருட்டே ஆயிடுச்சு. ஏன்னா ரஷ் அதிகமாக இருந்ததுனால சாமி பார்த்துட்டு வெளியில் வர ஒரு 7 மணி ஆயிடுச்சு. இங்கே போயிட்டு சாமி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இந்த முருகனை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அப்படியே நான் மறந்துருந்துட்டோம். நாங்கள் இந்த முருகரை பார்த்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்தார். எங்கள் ஊரில் இப்படி ஒரு முருகர் வந்திருக்காருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்களும் போய் தரிசிச்சிட்டோம். நீங்களும் எங்கேயா இருந்தால் வந்து இந்த முருகரை பாருங்கள். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு பெங்களூர் போகிற வழியில் ஹைவேயில் தீர்த்தகிரின்ற ஒரு வடிவேல் சுப்பிரமணிய சுவாமி கோவில். இது வந்து புது வசருன்னு சொல்லுவாங்க. அங்கே அந்த ஊர்லேருந்து உள்ளே போனால் மலை மேலே இந்த கோவில் இருக்குது. வாங்க வந்து இந்த கோவிலை தரிசிச்சுட்டு முருகனோட அருளை பெறுங்க. ரொம்ப